சித்த மருத்துவத்துக்கு ஒரு ஒரு பெரிய வெளிச்சத்தை ஒரு பொசிஷன் கொடுத்த இடம் அப்படின்னா இதுதான். இது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் வந்து இங்கே நிர்வாகம் இங்கே வந்து வெறும் எட்டிடமாக இருக்கும்போது பருக்கி சாரோட நானும் வந்திருக்கேன். இடத்த பார்த்து இந்த இடத்துல இது கட்டணும், இந்த இடத்துல கட்டணும்னு பேசும்போது அவருக்கு இருந்த இன்வால்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து அவர் வந்து என்விரான்மெண்டல் செக்ரட்டரியாக டெல்லியில் இருந்தார். நாங்கள் வந்து ஒரு போராட்ட குழுவிலிருந்து மரபணு மாற்ற பயிர்களுக்கு எதிரான போராட்ட குழுவில் நான் வந்து ஒரு நேஷனல் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து நான் போய் என்விரான்மெண்டல் இதுக்காக போயிருக்கும்போது அங்கே அவர் என்விரான்மெண்டல் சென்ட்ரல் செக்ரட்டரியாக பார்த்தேன். ஒரு என்னை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சி பேசும்போது கேட்ட முதல் கேள்வி மறக்கவே முடியாது. சார் எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரிமெம்பர் மீ சார், ஐ எம் ஃப்ரம் சிவராமன் ஃப்ரம் சென்னை அப்படின்னோடனே அவர் சொன்னார், யா ஐ நோ வெரி வெல் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து என்ன தெரியுமா, அந்த குளத்தில் தண்ணி இருக்கான்னு கேட்டார். நேஷனல் இன்ஸ்டியூட்டில் ஒரு பாண்ட் வச்சுருந்தோமே, அதில் தண்ணி இருக்கா, நல்லா வாட்டர் மெயின்டைன் பண்ணுறீங்களா, நல்லா சுற்றி அழகாக இருக்கா அப்படின்னாரு. எனக்கு வந்து அதுதான் பெரிய மனிதர்களுடைய இடம் இருக்குது. மனசில் வந்து அந்த இடம் இருக்குது அப்படின்னா அது அவ்வளோ பெரிய அன்னைக்கு அவருடைய கனவு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பெரும் ஆலமரமாக இருந்து வியாபிச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சித்த மருத்துவத்தினுடைய முதல் குரலாக நேஷனல் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இடத்துல அதில் ஆசிரியர்களோடு சில மணித்துறைகள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்பது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் மாதவன் மற்றும் டாக்டர் செந்தில்வேலுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்ன பேசலாம், என்ன டைட்டிலில் பேசலாம் அப்படின்னப்ப ஒரு உடனடியாக மனசில் தோணுன விஷயம், ஒரு ப்ராக்டிஷனராக, ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் ப்ராக்டிஷனராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஷனராக, நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக தினம் தினம் சில கேள்விகளை நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த கேள்விகள்ல இருந்து யோசிக்கும் போது அப்போ பேசும்போது சொன்னது வந்து ஒரு ஹெர்ப் ட்ரக் இன்ட்ராக்ஷன் பற்றி பேசலாம். அது வந்து பல நேரங்களில் என் முன்னால் வைக்கப்படக்கூடிய, அதுவும் குறிப்பாக எனக்கு வந்து ஒரு படித்த பெருஞ்சமூகத்தினுடைய பல்வேறு நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அது வந்து ஏன்னா நான் ரொம்ப கிட்டத்தட்ட 26 வருஷமாக நான் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை இன்டகிரேஷன். நான் ரொம்ப நம்புகிறேன், அதை முதல்ல வந்து பலமாக நம்புகிறேன். நான் அதை